Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 690 பார்ட் 1. ஓபன் பண்ணா அப்படியே அந்த ட்ரெஸ் ரோசா ஊரை காட்டுறாங்க. அழகா அருமையா சூப்பரா இருந்த ஊரை அப்படியே கலைச்சு போட்டு கண்டம் பண்ணி நாசம் பண்ணி மோசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த டைம் ராயல் பேலஸ்ல இருக்க அந்த டோஃப்ளமிங்கோ பையனை தான் காட்டுறாங்க. அவனை பாக்குறதுக்காக பெலமி அங்க வந்திருப்பான். என்னடா கண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இன்னும் ஸ்டார் ஹேட்டை கொல்லலையா? யூ பிளடி லூசு பையலாமா? அவன் கடுப்பாயி எதுக்கு டெலிஞ்சர்கிட்டே நீ கொல்ல சொன்ன, நிஜமாவே நீ தான் அந்த ஆர்டரை கொடுத்தியான உடனே என்ன மேன் என்ன இப்படி ரபிஷா பேசுறேன்பா. அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் தான் அந்த ஆர்டர் கொடுத்திருக்கான்னு. சரி கடைசியா எனக்கு வேற ஏதாச்சும் சான்ஸ் இருக்கான்னு கேட்பான். டோஃப்ளமிங்கோ பார்த்துட்டு கண்ணா என்னைய ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வைக்காத, என்னால முடியல. ஆரம்பத்துல இருந்தே உன்னோட கோல் வேற என்னோட கோல் வேற, அதனால உனக்கும் எனக்கும் சுத்தமா செட்டே ஆகாது மேன். நீ எப்பவுமே பைரட் ஆகணும்னு ஆசைப்படுறவன், ஆனா நான் அப்படி கிடையாது. எதுவா வேணாலும் இருப்பேன்பா. எதுவானா என்ன பண்ண போறேன்னு கேட்டா இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு மாறுவேன்பானா. அந்த டைம் தான் அந்த டோஃப்ளமிங்கோட முழு வில்லத்தனமுமே வெளியில தெரியும். அவனோட வெறித்தனத்தை பார்த்துட்டு பெலமிலாம் ஆடி போயிடுவான். ஒக்கா மக்கா இவ்வளவு கொடூரமானவனாடா நீன்னு. அப்படி அங்க கட் பண்ணி லெவல் 2 காட்டுறாங்க. அங்க இப்போ கொலோசியத்துல சண்டை போட்ட கிறுக்கு பாலிலுக்கும் டோஃப்ளமிங்கோட ஆளுங்க முட்டா பாலிலுக்கும் சண்டை நடக்க போகுது. ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரே லெவல்ல தான் இருக்கானுங்க. நம்ம லூஃபி அந்த சப்ப பீஸுங்க எல்லாத்தையுமே அடிச்சு தெரிய விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போவான். யாராலையும் அவனை ஒரு செகண்ட் கூட தடுத்து நிறுத்த முடியல. இங்க இந்த கொலோசியத்துல சண்டை போட்ட லூசு பாலிகள்லாம் மறுபடியும் புலம்பிக்கிட்டே போவானுங்க. நான் தான் டோஃப்ளமிங்கோவை கொல்லுவேன், நான் தான் டோஃப்ளமிங்கோவை கொல்லுவேன்னு. ஆனா ஏன் கொல்றானேன்னு கேட்டா எல்லாம் ஸ்டார் ஹேட்டுக்கான ஒரு நன்றி கடன். அவன் பண்ண உதவிக்கு நன்றி கடனா இதை திருப்பி செஞ்சிடணும். அதனாலேயே வெறிகுண்டு போவாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த சுலைமான் பையன் டெலிஞ்சர் கிட்ட மாட்டிக்குவான். அவன் தான் ஹீல்ஸ் போட்ட கிறுக்கு பையனு ஊருக்கே தெரியுமே. அவன் இவனை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். சொல்லு சுலைமான், என்னை வச்சு நீ என்ன பண்ண போற, உன்னால நீ அட்டாக் பண்ண முடியுமான்னு. அப்படியே அவனை சுத்தி வேகமா மூவ் பண்ணுவான். அதுவும் ஓடுனா பரவாயில்ல, சைடு பொசிஷன்லயே மூவ் பண்ணுவான். அவனோட மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே சுலைமான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். நீ என்னதான் வேகமா மூவ் பண்ணாலும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட தோக்க மாட்டேன்னு. அது அவன் கையில வச்சிருக்க கத்திய இடையில நீட்டி இருந்தாலே போதும் அவன் வயிற்றுல அடிபட்டு இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவன் மூவ் பண்றதை லுக் விட்டுட்டே இருப்பான். இதெல்லாம் தேவையா? அந்த லூசு இன்னும் வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி அப்பவாச்சும் அட்டாக் பண்ணுவான். அதுவும் இல்ல, அவன் கால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, அவனோட ஹீல்ஸ் ஓடுறதுக்காகவே ரெடி பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு அதை பார்த்து கால்குலேட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரியல, எப்படியோ முடிவெடுத்து அவனை அட்டாக் பண்ணலான்னு கையை ஓங்குற அந்த கேப்லயே ஓங்கி வந்து அவன் வயிற்றுல ஒரே முட்டு. அவன் தான் மண்டையில மாட்டு கொம்பு மாதிரி வச்சிருக்கானே, இந்த பக்கமா முட்டினது அந்த பக்கமா வந்துடும். அப்படி முட்டினது மட்டும் இல்லாம என்னடா கண்ணா ஒரே முட்டுல செத்து போயிட்டே, சரி ஓகே நான் அடுத்த ஆள்கிட்ட சண்டைக்கு போறேன்னு கிளம்பிடுவான். அந்த டைமுங்கும் போது மத்தவனுங்க எல்லாம் அப்படியே வெறி கொண்டு வந்துட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு இவங்க வரதை பார்த்தா அவங்க எல்லாத்தையும் வெளுன்னு வெளுக்காம விட மாட்டாங்க போல. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பின்னாடி அவங்க படையாளுங்க ஆயிரக்கணக்கில் இருப்பானுங்க. ஆனா அவனுங்களை பத்தி கவலை இல்லைன்னு வைங்க சொம்பப்பாளுங்க. ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப மோசமான ஆளுகளாச்சே. அந்த டைம் சிஞ்சாவோ இவனு கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சட்டுன்னு வழியில இருக்க அந்த சொம்ப பீஸுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு வேகமா மேலே ஏற ஆரம்பிப்பான். ஏன்னா 3rd லெவலுக்கு போய் அடுத்து 4th லெவலுக்கு போய் டோஃப்ளமிங்கோவை கொன்னாதானே இவனோட கடமையை முடிக்க முடியும். சரின்ட்டு அப்படி மேலே ஏறி போனா அந்த சிவரு வீங்கி போன மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், தள்ளி அந்த பக்கமா போகணும். என்னடா இது கல்லு வீங்கி இருக்குது அடிபட்டுருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப கிளாடியஸ் தடியா அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ், சொல்ல போனா அது ஏன் பிளேஸ் சாவுடான்னு சொல்லி அந்த கல்லை பட்டாலு பிளாஸ்ட் பண்ணுவான். போன வேகத்துல அந்த சிஞ்சாவோ பொத்துன்னு வந்து விழுவான். பூ பார்த்துட்டு தாத்தா நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல ஏதோ கத்துற சவுண்டு, வேற யாரும் இல்ல அந்த மக்வைஸ் தான். 10 டன் வெயிட்ல சும்மா பட்டாலு வந்து அவன் மேல விழுவான். அவனால தாங்க முடியல. அட கெடாமாட்டு பயில இப்படியாடா வந்து விழுவேன்னு சுத்தி இருக்க அல்ல கைகள்லாம் பார்த்துட்டு அப்படிதான் தலைவரை விடாதீங்க, அவன் ஒரு காட்டு மிராண்டி பைய, அவனெல்லாம் இப்படித்தான் அடிக்கணும். டோஃப்ளமிங்கோ ஃபேமிலினா என்ன சும்மாவா தெரிக்க விடுவாங்கல்லன்னு ஓவர் பில்டப்பா இருக்கும். அந்த டைம் மார்லோன் பஸ் கிட்ட சண்டை போட போறது லாவோஜி. சரி அவனாச்சும் ஏதாச்சும் பண்ணி அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அந்த கெல்ட்டு பைய லாவோஜி 2 அடிதான் அடிப்பான். அதுலயே பேனு போய் விழுந்துருவான். 3வது நாக் அவுட்டா அடுத்து பேபி ஃபை அட்டாக் பண்ண டகமா வருவான். லேடின்னு நினைச்சு பிளான் பண்ணி அட்டாக் பண்ண வரேன்னு கண்டமே அவகிட்ட சுடு வாங்கி திருச்சிருவான். சோ இப்படி செருப்படியே சீரும் சிறப்புமா வாங்கிட்டு இருப்பானுங்க. இதுல வேற டோஃப்ளமிங்கோவை போட்டு பழக்க போறானுங்களாமா நன்னாரி பாலுக. அப்படியே கட் பண்ணி சவுத் டவுனை காட்டுறாங்க. அப்படியே கொழுந்து விட்டு செம்மையா எரியுது. அந்த டைம் ஒரு பொண்ணு ஒருத்தி தான் குழந்தைய வச்சு பயந்துகிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவளை சுடுறதுக்காண்டி ஒருத்தன் எய்ம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கே நல்லா தெரியுது அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது டோஃப்ளமிங்கோன்னு. என்ன பண்ணாலும் பாடியை சுத்தமா அசைக்கவே முடியல. அப்ப கழுத்துல அந்த த்ரெட் போறதெல்லாம் நல்லா தெரியும். எப்படியாச்சும் இங்க இருந்து ஓடிரு, என் பாடி சுத்தமா கண்ட்ரோல்ல இல்ல, என்னால முடியலாமா. உடனே அந்த பொண்ணு அடிச்சு புரண்டு ஓடுவான். பட் இருந்தாலுமே அவனோட கண்ணு அவளை எய்ம் வைக்க தான் போகுது. ஐயோ வேண்டாம் என்னால முடியல, நான் கொல்ல மாட்டேன்னு கத்திட்டே எய்ம் பண்ணி சுட போவானா. அந்த டைமுங்கும் போது இடையில ஒருத்தன் வந்து பிடிச்சி லாக் பண்ணிடுவான். என்ன அவனுக்கு கையில புல்லட் போட்டுருச்சு. பட் அதை பத்தி எல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை.
உடனே மத்தவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவனை படுக்க போட்டு ரோப் வச்சு நல்லா டைட்டா கட் பண்ணி ஒரு வழியா பயலா அமுக்கிட்டாங்க. இனிமேட்டு அந்த டோஃப்ளமிங்கோ கண்ட்ரோல் பண்ணாலும் ஒன்னும் வேலை கேட்காது. சரி இனிமேட்டு நம்ம நெருப்பு அணைக்கிற வேலையை பார்ப்போம் பானுங்க. அந்த கண்ட்ரோல் ஆயிட்டு இருந்தானே அவன் கதறி கதறி அழுவான். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்ன மன்னிச்சிருங்க, நான் என் ஃபேமிலியை ஆல்மோஸ்ட் கொண்டு இருப்பேன்னு சொல்லி புலம்பி தள்ளுவான். அப்படின்னா எந்த அளவுக்கு கொடுமையா இருக்குது. இதே கொடுமையை 10 வருஷமா கிங் அனுபவிச்சிருக்காரே, அவரோட நிலைமை எப்படி இருக்கும். அப்படியே கட் பண்ணி இங்க கிங்க காட்டுறாங்க. அவரு டோஃப்ளமிங்கோவை தான் வண்ட வண்டியா திட்டிட்டு இருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ட்ராஜடியை பண்ணி தான் பல பேர்த்தோட உயிர், கிங்கோட ஃபேமிலி ரெண்டுமே நாசமா போச்சு. இப்ப மறுபடியும் அதை பண்ணிட்டு இருக்கானேன்னு கடுப்பாவானா. உடனே உசோப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எங்க கேப்டன் இருக்கிற வரைக்கும் இனிமேட்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காதுமா. கிங்குக்கு இன்னுமே இவங்களை நினைக்கும் போது டவுட்டா தான் இருக்குது. அந்த டைம் மக்கள்லாம் ரெபேக்கா அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே செக் பண்ணிட்டு இருக்கும் போது கிங் ரிக்குவை பாத்துருவானுங்க. அதுக்கப்புறம் அந்த தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த டவுன்ல கெட்டி போட்டிருக்க ஆளுகள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவனுக்கு அழுதுகிட்டே புலம்பி தள்ளுவானுங்க. என்னன்னா ஒருத்தன் இந்த டவுனை கொளுத்தி விட்டானாமா, இன்னொருத்தன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே வெட்டி தள்ளிட்டானாமா, இன்னொருத்தன் நானும் அதை தாண்டா பண்ணேன்னு மாத்தி மாத்தி அவனுக்கு பண்ண தப்பெல்லாம் சொல்லி புலம்பி தள்ளுவானுங்க. ஏன்னாதான் டோஃப்ளமிங்கோ அவனுக்கு பாடியை கண்ட்ரோல் பண்ணி பண்ணாலும் அவனுக்கு கையால தானே வெட்டினானுங்க. அந்த வலி அந்த சவுப்பு சட்டை. சரி விடுங்க விடுங்க, இதெல்லாம் உங்க தப்பு இல்ல, அந்த டோஃப்ளமிங்கோ பண்ண வேலை, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்லுவான். இப்ப ஏதாச்சும் பண்ணி இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்ல, சோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கும் போது கிங் ரிக்குவையும் உசோப்பையும் பார்த்தானுங்களே ஒரு 2 பேரு. அவனை அடிச்சு புடிச்சு வந்து மத்தவனுக்கு எல்லாத்திட்டையுமே உண்மையை சொல்லிடுவானுங்க. உடனே அவனுங்க அவங்கள பிடிச்சா மட்டும்தான் இந்த கேமை முடிக்க முடியும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே சண்டை போட்டு சாக வேண்டியதான். சோ ஃபர்ஸ்ட் கிங் ரிக்குவையும் காடு உசோப்பையும் ஹாஸ்டேஜஸா பிடிக்கலாம் பானுங்க. பாத்தீங்களா உசோப்பு காடாவே மாறிட்டான். இந்த கூட்டம் விடுறதா இல்ல, இந்த சவுப்பு சட்டை வாங்கல, இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம், அவங்கள விடவே கூடாது, குறுக்கால எந்த எனிமிஸ் வந்தாலும் சரி அவங்கள புடிச்சே தேணும்னு காட்டுத்தனமா கத்திக்கிட்டே வருவானுங்க. அப்படி அவனை கத்திட்டு வரத உசோப்பு பார்த்துட்டு மிரண்டுருவான். என்ன இவ்வளவு பெரிய கூட்டம் நம்மள நோக்கி வருதுன்னு, இந்த கேமை நம்ம தான் முடிச்சாவணும், அவனுக்கு 2 பேர்த்தையும் பிடிச்சாவணும்னு ஒரு பெரிய கூட்டமே ஒண்ணு சேர்ந்து வரும். உசோப்புக்கெல்லாம் கண்ணாமலி பிரிங்கிரும். ஆத்தாடி ஆத்தா, இவனுக்கு வரதை பார்த்தா கொத்தோட தூக்கிட்டு போயிடுவானுங்க போலையேன்னு. அப்படியே கட் பண்ணி அந்த ஜங்கியார்ட் இருக்குல்ல அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கேயே இப்ப தான் எல்லாம் மனுஷங்களா மாதிரி நிம்மதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிண்ணு இடையில பூந்து காஞ்சிரோ எங்கடா இருக்க, வெளியில வாடா, காஞ்சு போன பயல, கத்தி கத்தி தொண்டை வலிக்குதுறான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே திரிவான். அப்போங்கும் போது மேல அந்த ஓட்டையில இருந்து ஏதோ பீஸ்டோட சவுண்ட் கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கும். ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஒருவேளை நம்மள அட்டாக் பண்ண வருதோன்னு சொல்லி அத்தனை பேருமே பயப்படுவாங்க. உடனே கிண்ணு டேய் எங்க இருந்துடா இந்த சாத்தா வருது, சும்மா நோயின்னு சைலண்டா இருக்க சொல்லி சொல்லுவான். உடனே 50 பேரும் கப்சுப்புன்னு சைலண்ட் ஆயிடுவானுங்க. அந்த டைம் சுத்தி முத்தி பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்து அந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. கொய்யால யாரா இருந்தாலும் நீ பொழந்துருவேன்னு கிண்ணு அப்படியே வெறித்தனமா லுக்கு விடுவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.